மதன் பாரதி, இந்திய யமகா மோட்டார் தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர். கடந்த 3 ஆண்டுகளாக இந்த பொறுப்பில் இருந்து வருகிறேன். எங்கள் தொழிற்சங்கம் 2017 துவங்கப்பட்டது. கடந்த 6 ஆண்டுகளாக யமகா நிறுவனத்திற்குள் எங்கள் தொழிற்சங்கம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. எங்கள் தொழிலாளர்கள் 2017ஆம் ஆண்டு தொழிற்சங்கம் துவங்கலாம் என்ற சிந்தனை வந்தபோது முதலில் சென்று சந்தித்தது சிஐடியை தான். காரணம், சிஐடி தான் இந்தியாவின் மிகப்பெரிய பழமையான அனுபவமிக்க தொழிற்சங்கங்களில் ஒன்று. சிஐடி தான் தொழிலாளர்களின் உரிமைக்காக தொடர்ந்து இன்று வரையில் போராடி வருகிற ஒரு தொழிற்சங்கம். சிஐடி தான் உண்மையான பாதுகாப்பை தொழிலாளர்களுக்கு வழங்குகிறது. தொழிலாளர்களின் சம்பளம், சலுகைகள், வேலை நிலைத்தன்மை, நலன்கள் ஆகியவற்றை காப்பதற்கு தேவையான சட்ட வலிமையும் அரசு வலிமையும் சிஐடி மட்டும்தான் உறுதியாக கொண்டுள்ளது. சிஐடியில் தான் ஒற்றுமை நிறைந்துள்ளது. காரணம், எல்லா தொழிற்சாலைகளிலும் துறைகளிலும் சிஐடியானது பெருமளவில் தொழிற்சங்கங்களை நிறுவியுள்ளது. அதில் பெருமளவில் தொழிலாளர் எண்ணிக்கையும் உள்ளது. இந்த தொழிலாளர் வர்க்க கூட்டத்திற்குள் நாமும் ஒரு அங்கத்தினராக நுழையும் போது நம்மளுடைய பிரச்சனைகளின் போது ஒரு பெரிய வலிமையான பிணைப்பை அந்த தொழிலாளர் வர்க்கத்துடன் ஏற்படுத்தி கொள்ளவும், மேலும் அந்த தொழிலாளர் வர்க்கத்தின் ஒத்துழைப்பை தங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஈடுபடுத்தி கொள்ளவும் இந்த ஒரு தொழிற்சங்கத்தில் மட்டும்தான் அந்த வாய்ப்பும் அந்த ஒற்றுமையும் நிறைந்துள்ளது. மேலும் நியாயத்திற்காக நிலைத்திருக்கும் தன்மை, உடனடி சலுகைகளுக்காக சமரசம் ஏதும் செய்யாமல் தொழிலாளர்களின் நீண்டகால நலனுக்காக உறுதியாக நின்று அதை பெற்றுக் கொடுக்கும் ஒரு உறுதித்தன்மை சிஐடி தொழிற்சங்கத்திடம் மட்டும்தான் உள்ளது. சுருக்கமாக சொல்லப்போனால், தொழிலாளர்களின் நீண்டகால பலன்கள் மற்றும் சம்பளம், சலுகைகள், சட்ட ரீதியான வலிமை, ஒற்றுமை ஆகியவை சிஐடி தொழிற்சங்கத்தில் மட்டும்தான் உள்ளது. ஆகவே சிஐடி தான் சிறந்த தொழிற்சங்கம் என அதை நாங்கள் அன்றைய தினம் தேர்வு செய்தோம். எங்கள் நம்பிக்கைக்கு பாதகம் ஏதும் ஏற்படாத வண்ணம் கடந்த காலங்களில் 2 போராட்டங்களின் போதும் சிஐடி தலைமையேற்று வலிமையாக எங்கள் தொழிலாளர்களை வழிநடத்தி இறுதியாக உறுதியான அங்கீகாரத்தை பெற்று எங்களை யமகா நிறுவனத்திற்குள் வழி அனுப்பி வைத்தது. அன்று முதல் இன்று வரை மிகச்சிறப்பான ஒரு தொழிற்சங்கத்தை எங்கள் தொழிலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் நாங்கள் தலைவர்கள் அவர்களின் தலைமையில் அறிவுறுத்தலின் பெயரில் நடத்தி வருகிறோம். எங்கள் தலைவர்கள் தோழர் சவுந்தரராஜன் அவர்கள், தோழர் திரு கண்ணன் அவர்கள், தோழர் திரு முத்துக்குமார் அவர்கள் எப்போதும் எங்களை சிறப்பான முறையில் வழி நடத்தி வருகிறார்கள். அதற்கு எங்கள் தலைவர்களுக்கு நன்றிகளும் புரட்சிகர வாழ்த்துக்களும். மேலும் வருகிற செப்டம்பர் 21, 20, 21 தேதிகளில் காஞ்சிபுரத்தில் மாவட்ட மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாவட்ட மாநாட்டின் முன்னோட்டமாக செப்டம்பர் 20 அன்று செம்படை பேரணி நடைபெற உள்ளது. இந்த செம்படை பேரணியானது தொழிலாளர்களின் வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாகும். மேலும் இந்த பேரணியானது தொழிலாளர் வர்க்கத்தின் ஒற்றுமையையும் தொழிலாளர்களின் நலன்கள் கோரிக்கையை வெளிப்படுத்தும் ஒரு குரல் கருவியாகவும் இந்த செம்படை பேரணி இருக்கும் என கருதுகிறேன். மேலும் இந்த பேரணியில் தொழிலாளர்கள் அனைவரும் அமைதியாக, சட்டப்படி, பாதுகாப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்பதும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் காஞ்சிபுரத்தில் வருகிற செப்டம்பர் 20, 21 தேதிகளில் சிஐடி மாவட்ட மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாவட்ட மாநாட்டின் முன்னோட்டமாக செப்டம்பர் 20 அன்று மாலை செம்படை பேரணி நிகழ உள்ளது. இந்த செம்படை பேரணியானது தொழிலாளர்கள் வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாகும். மேலும் இந்த பேரணியானது தொழிலாளர் வர்க்க ஒற்றுமையையும் தொழிலாளர் நலன் கோரிக்கைகளை வெளிப்படுத்தும் விதமாக கண்டிப்பாக அமைய வேண்டும். மேலும் இந்த பேரணியில் தொழிலாளர்கள் அனைவரும் சட்டப்படி அமைதியாகவும் பாதுகாப்புடன் கலந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த பேரணியில் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் உரிய முறையில் வைக்கப்பட வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த மாநாடு மற்றும் தற்போதைய மாநாடுகளின் மூலமாக எங்கள் தொழிற்சங்கங்கள் அடைந்த நன்மைகளை நான் தெரியப்படுத்துகிறேன். கடந்த மாநாட்டில் கூறியது போல மாவட்ட நிர்வாகிகள் கூட்டமும் தொழிற்சங்க வகுப்புகளும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தின் மூலமாக அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் மற்றும் மற்ற தொழிற்சாலைகளில் ஏற்படும் பிரச்சனைகள், அதற்கு ஏற்பட்ட தீர்வுகள் ஆகியவற்றை முன்கூட்டியுமே முழுவதுமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இதன் மூலமாக எங்கள் தொழிற்சங்கங்களில் வரும் பிரச்சனைகளுக்கு தவிர்க்கவும், மேலும் தொழிற்சங்கத்தை வலுவாக கட்டமைக்கவும் இது கண்டிப்பாக உதவியாக உள்ளது. மேலும் தொழிற்சங்க வகுப்புகள் மூலமாக தொழிற்சங்க உறுப்பினர்கள் அனைவரும் தொழிற்சங்கத்தின் தேவையையும் மற்றும் தொழிற்சங்க செயல்பாடுகளையும் முழுமையாக அறிந்து கொள்வதனால் தொழிற்சங்க முடிவுகளுக்கு தொழிலாளர்கள் எப்போதும் கட்டுப்பட்டு தொழிற்சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி வருகிறார்கள். ஆகவே இந்த வகுப்புகள் இனிவரும் காலங்களிலும் கண்டிப்பாக தொடரப்பட வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கடந்த மாநாட்டில் கூறியது போல நிரந்தரமற்ற தொழிலாளர்களை திரட்டும் பணியில் எங்கள் தொழிற்சங்க நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் செயல்பட்டு வருகிறோம். மேலும் கடந்த மாநாட்டில் கூறியது போல பெண் தொழிலாளர்களுக்கான நலன்கள் மற்றும் பாதுகாப்பை எங்கள் தொழிற்சங்கத்தில் உறுதிப்படுத்தியுள்ளோம். அடுத்ததாக
மத்திய அரசு மாநில அரசிடமிருந்து தொழிலாளர்களுக்கு தேவையான கோரிக்கைகள். மத்திய அரசிடமிருந்து குறைந்தபட்ச ஊதியம், பணி நேர பாதுகாப்பு, பெண் தொழிலாளர்களுக்கான நலன்கள், PF-ESI ஓய்வூதியம். மாநில அரசிடமிருந்து தொழிலாளர்களுக்கான குடியிருப்பு வசதிகள், மருத்துவ சுகாதார வசதிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கான போக்குவரத்து வசதிகள், உணவு பாதுகாப்பு வசதிகள், தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான உதவித்தொகை. இத்தகைய கோரிக்கைகள் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் நலனையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் கோரிக்கைகள் என நான் கருதுகிறேன். ஆகவே இத்தகைய கோரிக்கைகள், ஏதேனும் ஒரு கோரிக்கைகள் வருகிற மாவட்ட மாநாட்டில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கடந்த மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் தலைவர் அவர்கள் தெரிவித்தது போல இரவு நேர பணிகளில் எல்லா தொழிற்சங்க தொழிலாளர்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த இரவு நேர பணிகளுக்கான ஊதிய பலன்களோ உரிய சலுகைகளோ நிர்வாக தரப்பில் வழங்கப்படுவதில்லை. குறிப்பாக சொல்லப்போனால் ஒவ்வொரு ஒப்பந்தத்தின் போதும் ஒரு குறைந்தபட்ச 20 ரூபாய் 30 ரூபாய் போன்ற அளவில் மட்டுமே ஊதிய பலன்கள் இரவு நேர பணியில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது அந்த தொழிலாளர்களின் உடல்நல மேம்பாட்டிற்கோ அல்லது அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கோ ஒரு பயனுள்ளதாக இல்லை. ஆகவே இந்த இரவு நேர பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு தேவையான உரிய பண பலன்களையோ அல்லது உடல் உரிய பாதுகாப்பு வசதிகளோ சலுகைகளையோ கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த மாவட்ட மாநாட்டில் கண்டிப்பாக இந்த இரவு நேர பணிகளில் பணி செய்யும் பணியாளர்களுக்கான ஒரு தீர்மானம், ஒரு கோரிக்கை கண்டிப்பாக ஏற்கப்பட வேண்டும், அது செயல்படுத்தப்பட வேண்டும். மேலும் எனக்கு இந்த வீடியோ காணொலி மூலமாக எனது கருத்துக்களை பகிர எனக்கு வாய்ப்பு வழங்கிய எங்கள் தொழிற்சங்க துணைத் தலைவர் முத்துக்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். வாழ்க CITU, வளர்க CITU. நன்றி, வணக்கம். CITU காஞ்சிபுரம் 13வது மாவட்ட மாநாட்டிற்கு தொழிலாளர்கள் அனைவரும் தொழிற்சங்க உரிமை காக்க அணிதிரண்டு வாரீர்.